இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாரதி, கொஞ்ச நேரத்துல என்ன பதற வச்சுட்ட. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? நீங்க ஏன் அத பயப்படணும்? அப்ப நீங்க ஏதோ தப்பு பண்ணிருக்கீங்கன்னு உங்க மனசுக்கு தெரியுது. பாரதி, ஏதோ ஒரு காலத்துல நீ எங்களை விட்டு போயிடக்கூடாது, என் பேத்தி தமிழ் என் கூடவே இருக்கணுங்கிற ஆசையில இந்த அத்தை கிறுக்கு பிடிச்சு போய் ஏதோ சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிருக்கேன். ஆனா இப்போ உன்னை என் மகளா தான் பாக்குறேன். உனக்கு நான் ஏதாவது கெடுதல் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? எது பண்ணாலும் உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன் பாரதி. இப்ப இங்க எதையுமே என்னால சொல்ல முடியாது. 2 நாள் பொறுமையா இரு, உனக்கே அதுக்கான காரணம் எல்லாம் தெரியும். நம்ம கோயிலுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள ஆதிக்கு பழசெல்லாம் கண்டிப்பா ஞாபகம் வரும்னு நம்புறேன். இல்ல, எனக்கு புரியல. ஆதிக்கு ஞாபகம் வந்துரும்னு எப்படி நம்புறீங்க? அதை விடுங்க. வந்தவன் யாரு என்னன்னே தெரியாது, ஆனா அவனை உங்க பையன்னு சொல்றீங்க. அதுதான் என்னால ஏத்துக்கவே முடியலங்க. அந்த பைத்தியக்காரன் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு சொல்றான். நீங்களும் அதான சொன்னீங்க. ஏன் அத்தை? இங்க பாரு பாரதி, உன்னோட எந்த கேள்விக்கும் என்கிட்ட இப்ப பதில் இல்ல. 2 நாளைக்கு பொறுமையா இரு. 2 நாள் தானே இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு ஆதிக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்துறேன்னு வேற எதுவும் பண்ணாதீங்க. அத நான் பாத்துக்கிறேன். ஆதி, நான் சொல்லிட்டேன். ஆனா இவங்க நீ வந்தே ஆகணுங்கிற மாதிரி பேசுறாங்க. என்ன தம்பி, மித்ரா நீங்க வரலன்னு சொல்லுது? ஆமாம்மா, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. நம்ம கண்டிப்பா பாரதி ஃபேமிலியோட கோவிலுக்கு போய் தான் ஆகணுமா? ஏன் மித்ரா அப்படி கேக்குற? நான் போலான்னு சொன்னதும் நீயும் வர்றதா சொன்னீங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அது கரெக்ட் தான் ஆதி. கொஞ்சம் யோசிச்சு பாக்குறப்போ அவங்க எல்லாரும் ஃபேமிலியா போய் பண்ற பரிகார பூஜைக்கு நம்ம எதுக்கு போகணும்? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒன்னா சேர்ந்து அவங்க நல்ல காரியத்துக்காக போறாங்க. பாரதியும் சூர்யாவும் சேர்றதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸா இருக்கட்டுமே. நம்ம எதுக்கு தேவையில்லாம போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு? யோசிச்சு பார்த்தா நீ சொல்றதும் கரெக்ட் பாயிண்டா தான் இருக்கு. சரி, நீங்க கிளம்புங்கம்மா, போயிட்டு நல்லபடியா பூஜையை முடிச்சுட்டு வாங்க. தப்பு பண்ணவனே அமைதியா இருக்கான். நாம அந்த தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அது உனக்கு தப்பா தெரியுதா? மீனா, அங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறமும் 2 பேரும் இன்னும் இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஏய், ஒரு தடவை சொன்ன அறிவில்ல? நான் எதை செய்ய வேண்டாம்னு சொல்றேனோ அதை பண்றதே வேலையா போச்சு உங்க 2 பேருக்கும். ஏங்க, அம்மா ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்னதுக்கு அப்புறம் இந்த விஷயத்துல ஏதோ பண்ண வேண்டான்னு நான் எங்க அம்மா கிட்ட தெளிவா சொல்லிட்டேன். இப்போ நம்ம கோயிலுக்கு விட்டுட்டு வந்துட்டோம்னு சொல்லி அம்மா கோவத்துல வேணும்னு தான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அம்மா கிட்ட ஒரு பொம்பளை காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடுச்சு. அதான் அவங்கள தேடிதான் இங்க வந்திருக்காங்க. ஆதி, நான் அன்னைக்கு உங்ககிட்ட ஏதோ தெரியாம கேட்டுட்டேன். நீங்க இல்லைன்னு சொன்னதும் நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன். நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. என்னது என்னது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. இத பாரு, இந்த ஊர்லயாவது இருக்காளான்னு தேடி பார்க்கலான்னு வந்தா நீ என்னமோ இப்படி பேசிட்டு இருக்க. அப்படின்னா கண்டுபிடிக்க வேண்டாமா? ஐயோ அம்மா, உனக்கு எப்ப என்ன பேசணும்னு தெரியாதாமா? இன்னைக்கு என்ன ஒரு வழி பண்ணணும்னே வந்திருக்கியா? நானே எப்படியோ சமாளிச்சிட்டு இருக்கேம்மா. மறுபடியும் நீ அதையும் சொல்லிட்டு இருக்க. உன்னை நான் கெஞ்சி கேக்குறேன், கொஞ்ச நேரம் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கியா? நீ போய் இன்னொரு தடவை வேணா உண்டை கட்டி வாங்கி சாப்பிடு. மாப்பிள்ள, தப்பா நினைச்சுக்காதீங்க. சும்மா ஒரு பண்ணுக்குதான். மா, கொஞ்ச நேரம் வாயை திறக்காம இருமா, அதுவே போதும். சம்திங் இஸ் ராங். என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. ஐயரே, நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம்.
எங்க கல்யாணம் சீக்கிரமா நல்லபடியா நடக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. இந்தாங்க. பேரு ராசி நட்சத்திரம் சொல்லு. மித்ரா பூர்ண நட்சத்திரம், ஆ. சிம்மராசி. இப்படி வாங்க. சரி ஆதி அஸ்வினி நட்சத்திரம், மேஷராசி. சரி. இந்தாங்க புடிங்க. அம்மா, இது அம்மன் கழுத்துல இருந்த மாலை. 2 பேரும் அவங்க கழுத்துல போட்டுக்கங்க. ஆதி. அப்பா பேர் ஆதி. அவருக்கும் என்னோட நட்சத்திரம் என்னோட ராசி தான். ஆச்சரியமா இருக்கே. கோடியில ஒருத்தருக்கு தான் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும். நீங்க நினைச்சு வந்த காரியம் நல்லபடியா நடக்கும். பா பாத்துடா. பாரதி, ஆதித்யாவை பாத்தியா? என் அப்பா ஆதிதான்னு உரிமையோட போய் அங்க நிக்கிறான் பாரு. அந்த மித்ரா முகத்துல ஈ ஆடல. ஆதித்யா, நீ எதுக்கடா கண்ணா அவர் பேரை சொன்ன? அவரு தான் என்னோட அப்பா. அன்னைக்கு என் பிறந்த நாள் அப்போ கோயில்ல அர்ச்சனை பண்ணும்போது ஐயரு எங்க 2 பேத்துக்கும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொன்னேன். இந்த குட்டி பயலா அம்மா தாயே, என் பேர புள்ள எப்பவும் ஆரோக்கியத்தோட தீர்க்காயசா இருக்கணும். நீதான் அவனுக்கு எப்பவும் துணையா இருக்கணும். வாங்கிக்கங்க. தம்பி இந்தாங்க போட்டுக்குங்க. பாரதி, இதே சாமியோட சன்னிதானம். நீங்க யார் என்ன பண்ணாலும் எதை நினைச்சாலும் அந்த கடவுள் என்ன முடிவு பண்றாரோ அதுபடிதான் நடக்கும். குழந்தை வாயாலே அவன் அப்பன் பேரை சொல்ல வச்சதே அந்த கடவுள் தான்.